பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஒரு அற்புதமான பாடல். அபிஷேகம் செய்கிறவர்களுக்கான பதிவு. தயவு செய்து கோவிலில் போய் அபிஷேகம் செய்யக்கூடிய ஆட்கள் இதை தவிர என்ன வேணால், இது ஒரு சித்தர் பாடல், அதுக்கான விளக்கம்தான். அப்படி செய்யக்கூடியவர்கள் இந்த பாடல் சரியா தவறுன்றதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். சித்தர் பாடலானது: நீரை எள்ளி நீரில் விட்டு நினைத்த காரியம் ஆரையுண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர். வேரையுண்ணி வித்தையுண்ணி வித்திலே முளைத்தெழும் சீரையுண்ண வள்ளிரேல் சிவபதங்கள் சேரலாம். இதற்கான விளக்கம். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இலக்கண வார்த்தைகள்: ஆரை உண்ணி என்றால் யாரை நினைத்து என்ற அர்த்தம், அவத்திலே என்றால் வீணிலே என்ற அர்த்தம், வித்து என்றால் விதை, சீர் என்றால் இறைவன், சிவபதம் என்றால் சிவபெருமானின் திருவடிகள், அது இறைவனின் திருவடிகள்னு சொல்லலாம். நீரை எள்ளி நீரில் விட்டு நினைத்த காரியம் ஆரையுண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர். மக்களே, மனிதர்களே, நீங்கள் உங்கள் கைகளில் நீரை அள்ளி கடவுளை எண்ணி பிரார்த்தனை செய்து அதை மீண்டும் நீரிலேயே விட்டு நினைத்த செயல் நடக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறீர்கள். இது நடக்குமா? யாரை நினைத்து இந்த தெய்வ நினைப்பை நீரை இப்படி வீணே இறைக்கிறீர்கள்? வேரையுண்ணி வித்தையுண்ணி வித்திலே முளைத்தெழும் சீரையுண்ண வள்ளிரேல் சிவபதங்கள் சேரலாம். அனைத்திற்கும் வேறாகவும் விதையாகவும் அந்த விதையிலே முளைத்து எழும் இறை சக்தியான பிரம்மத்தை நினைத்து நீரை விடுவீராயின் சிவபெருமானின் திருவடிகளை, அதாவது இறைவனின் திருவடிகளை நீங்கள் அடையலாம் என்பது இதற்கான அர்த்தம். நீரை திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. நீரை எள்ளி நீரில் விட்டு நினைத்த காரியம் ஆரையுண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர். வேரையுண்ணி வித்தையுண்ணி வித்திலே முளைத்தெழும் சீரையுண்ண வள்ளிரேல் சிவபதங்கள் சேரலாம். நம்ம ஏதாவது நினைத்த காரியம் நடக்கணும்னு நினச்சி இந்த நீர், இளநீர், இந்த மாதிரி சில அபிஷேக பொருட்கள் ஏதாவது எடுத்து சிலைகள் மீது, அதை நம்ம வணங்கும் கடவுள்கள் மீது அதை விடுறது, அபிஷேகம் செய்கிறது, செஞ்சுட்டு ஒரு காரியம் எனக்கு நடக்க வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறது. அதனால் எந்த பயனும் இல்லை. நீரை அள்ளி அந்த தண்ணி திரும்ப போய் தண்ணியில் தான் சேரும். அதனால் எந்த பயனும் இல்லை. அதனால் வேறாகவும் விதையாகவும் அதில் முளைத்து எழக்கூடிய இறை சக்தியாகவும் இருக்கக்கூடிய இறைவனை நினைத்தால் போதுமானது. இறைவனடி சேரலாம் என்பது இதற்கான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஏதாவது அபிஷேகம் இதுவரை செய்திருந்தால் அதுக்கான அபிஷேக பலன் என்ன என்பதை பாருங்கள். உண்மையான அபிஷேகம் என்பது என்னன்றதை இந்த பாடல் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி.